ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் சூப்பராக மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மட்டனை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்து 8 to 9 விசில் வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பட்டை சேர்க்க மாத்திரம் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுன்னு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட உப்பு, வரமிளகாய், தேஜ்பத்தா, அப்புறம் 3 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட தேவைக்கேற்ப காரம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மசாலா அரைச்சி சேர்த்துருக்கனால உங்களுக்கு நல்லாவே திக்னஸ் கொடுக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும். அடுப்பு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். மட்டன் வெந்துருச்சு. இப்போ மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க. மட்டனோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் 5 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உங்கள் கூட புதினா இருந்துச்சுன்னா கொஞ்சம் புதினா கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட நீங்கள் கரம் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இரும்பு பாத்திரத்தில் வச்சுருக்கனால ஸ்டீல் பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். அப்புறம் இந்த மாதிரி தான் நீங்கள் மட்டன் குழம்பு செய்வீங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.